வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் என்னாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எத்தனை பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், குறிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் பலவிதமான கொண்டாட்டங்கள் நம் நாட்டில். இவை அத்தனையும் தனிப்பட்ட மனிதர்கள் குடும்பங்களாகவும் சமுதாயமாகவும் ஒன்று கூடவும் பொதுவான காரணங்களுக்காக மகிழ்ச்சியாய் கொண்டாடவும் உதவுகின்றன. முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே தேவன் தரும் கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலருக்கு இப்படிப்பட்ட கூடுகை தேவையாயிருந்தது. 1வது வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளைகளின்படியேயும் முறைமைகளின்படியேயும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான். அதனால் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் புத்திரர்கள் செய்தார்கள். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும்போது இங்கே கர்த்தர் பஸ்கா பண்டிகை கொண்டாடும் முறையை ஆண்டவர் தந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர் தேவனால் மீட்கப்பட்டதை ஆண்டுதோறும் நினைவு கூறுவதுதான் பஸ்கா. தேவனுடைய இக்கட்டளையை முதலாவது இஸ்ரவேலர்கள் அறிந்திருக்க வேண்டும், பின் அதை கை கொள்ள வேண்டும். இரண்டாவது 6வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது அங்கே தேவன் தரும் வாய்ப்பை நாம் பார்க்கிறோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க முடியாது போனவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. பிரமாணம் எதையும் கட்டாயம் என்று கூறுகிறது. நம் தேவன் அருள் நிறைந்தவர், தம் மக்களுக்கு ஆதரவு தருபவர். நமது இயேசுவின் கிருபையோ நமக்கு மற்றொரு வாய்ப்பையும் தருகிறது. பண்டிகையை கொண்டாடுவதில் விருப்பம் கொண்டவர்கள் நிமித்தம் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. 7வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். இந்த வசனம் அவர்கள் தேவனுக்கு அடுத்தவைகளில் கொண்டிருந்த நாட்டத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு அடுத்தவைகளில் நாட்டம் கொள்ளாவிட்டால் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நாம் பெற முடியாது. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளில நாம் சுயம் சார்ந்து சில நேரங்களிலே முடிவெடுப்பதினால தேவன் தருகிற வாய்ப்புகளை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் கிருபையினாலே அவர் மறுபடியும் நமக்கு வாய்ப்பை தருகிறவராயிருக்கிறார். ஆனால் தேவனுக்கு அடுத்தவைகளில் நாம் நாட்டம் உள்ளவர்களாய் நம்மை மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து மறு வாய்ப்புக்காக நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாய் அவர் மீண்டும் கிருபையாய் நமக்கு மற்றொரு வாய்ப்பையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தருகிறவராயிருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலே அறிந்து கொள்ள முடிகிறது. இறுதியாக என்னாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கே தேவன் தரும் வழி நடத்துதலை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேலரின் விருப்பப்படி அல்ல, தமது திட்டத்தின்படி தேவன் அவர்களை வழிநடத்தினார். மேகமும் அக்கினியும் தேவன் தம் மக்களோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தின. அக்கினியும் மேகமும் நகரும்போது அது எந்த வேலையானாலும் மக்கள் பயணப்பட்டனர். இவை தங்கும்போது எத்தனை நாட்களானாலும் அவர்களும் தங்கியிருந்தனர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோடு கூட நாம் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே செல்வதால் நாம் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை வழிநடத்தும் போது
அவர் சரியான பாதையிலே அவர் விரும்புகிற வண்ணமாய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் வண்ணமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தந்து, சில வேளைகளில் நாம் முதல் வாய்ப்பை இழந்தாலும் மறுவாய்ப்பையும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்து, அவர் நம்மை இந்த புதிய ஆண்டிலே வழிநடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.